எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். உங்கள் சபையில் வந்திருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அருமையான ஐயா ராபர்ட் பாண்டியன் அவர்களை நான் பல வருஷமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்ன ஒரு முறை நாங்கள் வந்திருக்கும் போதே ஐயா குறித்து தெளிவாக சொல்லப்பட்டது. உண்மையாகவே பெரிய சந்தோஷம். கர்த்தர் இந்த 27 வருஷங்கள் அருமையாக உங்கள் ஊழியங்களை நடத்தி வந்த விதங்களையும், அந்த ஊழியம் அப்படியே புது பலம் அடைந்து கழுக போல பறந்து வந்த காரியங்களையும் அறிஞ்சு மிக்க மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஊழியமும் ஊழியக்காரன் கர்த்தருடைய பிள்ளைகள்னால் அப்படி தான் வளருவாங்க. அல்லேலூயா. அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்துன்னா மகள் பறந்து கொண்டே இருக்கும். அந்த ஊழியம் பறந்து கொண்டே இருக்கும். பறந்து விரிந்து என்ன செய்யும்? அது பிரபலமாகிட்டே இருக்கும். எப்போ நம்ம மேலே ஒரு அக்கினி, விசேஷித்த அக்கினி வருதோ, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வோம்? புது பலன் அடைந்து கழுகு போல. எத்தனை பேர் நீங்கள் அப்படி பறப்பேன்னு நம்புறீங்க? நிறைய பேர் ஏற்கனவே பறப்பீங்க. அப்படியாய் கர்த்தர் பறக்க வைப்பார். அதற்கு தான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? நல்ல அக்கினி பற்றி எரியிற மாதிரி. ஆண்டவர் சொன்னார், அக்கினியை போட வந்தேன். நான் வந்ததின் நோக்கம் அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரியும்படி விரும்புகிறேன். நீங்கள் தான், நம்ம தான் அந்த அக்கினியை பற்றி எரிய வைக்கணும். கர்த்தர் அக்கினியை போட்டிருக்கிறார். அக்கினியை போட வந்த கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, அக்கினியை போட்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு அருமையான ஐயாவை ராபர்ட் பாண்டியன் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கேள்விப்பட்டு மிகுதியான சந்தோஷம் அடைஞ்சோம். உண்மையாகவே இந்த ஊழியத்தில் என்ன செய்கிறாரு? கர்த்தர் அக்னியாய் கிரியை செய்கிறார். ஆமென். நாங்களும் பாருங்கள், நானும் என்னுடைய மனைவியும் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஜாப்பில் இருந்தாங்க, பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க. நான் எம்ஏபிஎல் அட்வொகேட் எல்லாம் முடிச்சுட்டு நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நல்ல பெரிய அரசியல்வாதி ஆகணும், வக்கீல் வேறு முடிச்சிருக்கிறோம், பெரிய தலைவனாகணும் ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்லா கவனிக்க, ஒரு நாள் நான் சும்மா நினச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர்னால் எங்கேயோ எத்தனோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாரு, பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறாரு, எப்போ வருவார் அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நேரடியாக செய்த அற்புதங்களை, ஒரு இளைஞன் மூலமாக, ஒரு சின்ன தம்பி மூலமாக செய்த மகா பெரிய அற்புதங்களை பார்த்துட்டு தான் ஆச்சரியப்பட்டு, ஆகா, இப்படி ஒரு தெய்வம் உண்டா, இப்படி உண்மையாகவே இருக்கிறாரா, இப்படி உண்மையாகவே அவர் கிரியை செய்ய முடியுமா, இப்படி உண்மையாகவே அவர் மனுஷன் கூட இருந்து வேலை செய்வாரா அப்படின்னு நான் பார்த்தது தான் உண்டு. அவர் இருக்கிறாரா? அப்போ நான் என்ன செய்யணும்? இருக்கிறார், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் தான் ராஜாதி ராஜான்ன பிறகு நான் எப்படி சார் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியும்? நான் எப்படி லோக்கல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியும்? ஐ வாண்ட் டு சர்வ் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி மைட்டி காட். எப்படி நான் இந்த லோக்கல் பிஸ்னஸ் பண்ண முடியும்? எப்படி இந்த லோக்கல் வேலை பார்க்க முடியும்? ஓ மைட்டி காட். இது அறிஞ்ச என்னுடைய மாற்றங்களையும் என்னுடைய ஊழியத்தின் போக்கையும் பார்த்த என்னுடைய மனைவி, அவங்களுடைய எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் படிச்சிருந்தாலும் நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்க பார்த்தாங்க, எப்பா நானும் இந்த கர்த்தரை சேவிக்க விரும்புகிறேன் முழு பலத்தோடு. ஆமென். என்னுடைய மகனும் மகளும் பார்த்தாங்க, என் மகன் ஒரு அருமையான மகனும் மகளும் எனக்கு இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தாங்க, நோ டாடி, we don't want to study this that, we want to serve God alone. கைகளை நல்லா தட்டி, அத்தனை பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நாங்கள் இருந்த நிலைமைகளை காட்டிலும் நல்லா இருந்தோம். ஆண்டவர் நல்ல ஹையர் பொசிஷனில் வச்சுருந்தார். எல்லாம் செழிப்பு, வசதி, அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் கொடுத்து வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் அதை காட்டிலும் மகிமையான மைட்டி காட். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் அப்படி பறக்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க? நல்ல கவனிக்க அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைந்து. ஆமென். இன்றைக்கி அந்த செய்தியை கேட்கலாம். நீ ஆசையாக இருக்கிறவங்க கரங்களை வைத்து, வலது கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். லார்ட், யூ ஆர் த கிரேட் அண்ட் மைட்டி காட். யூ ஆர் த ஒன் கிங் ஆஃப் கிங்ஸ். Your power, your grace, your anointing is here.
Lord, in the mighty and glorious name of Jesus, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இந்த செய்திக்கு எந்த இடையூறும், தேவ பிள்ளைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாதபடி எல்லா அந்தகார வல்லமைகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்களிலே அக்கினி, இருதய பலிபீடங்களிலே அக்கினி அவியாமல் இப்பொழுதே பற்றி எரியும்படியாய் ஒரு பரலோக தொடுதல் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு பரலோக அக்கினி இப்பொழுதே இறங்கி வரும்படியாய், தேவ மகிமை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் பேசும்படியாய் எங்களை முழுமையாய் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். ஓகே ரைட். தேங்க்யூ பாஸ்டர். நம்ம ஊழியத்தை குறித்து ஒரு சின்ன 2 minutes கிளிப் பாருங்கள். இது கர்த்தர் எப்படி நாங்கள் தெருவாக வேலையெல்லாம் விட்டுட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த எங்களை எப்படி தேசம் விட்டு தேசம் குருசைடுகள் பெரிய பெரிய மீட்டிங் நடத்துறதுக்கு பயன்படுத்தினாருன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். Christ, you are warmly invited to the special gospel healing meeting in Kuala Lumpur, Malaysia, hosted by Faith Tabernacle AG Church. We will gather on 20th June, 21st and 22nd, 2025. Sessions begin at 8 p.m. on Friday and 7 p.m. on Saturday and Sunday to encounter the healing touch of Jesus. Join Evangelist Ravi Abraham, whose ministry has led more than 300 mega crusades across India and East Africa. For years he has been equipped by the Lord to carry the gospel through large-scale open-air crusades in many districts, states and nations. Evangelist Ravi brings powerful messages and carries the gifts of miraculous signs and wonders and will pray personally with anyone in need. He will pray separately for various pain and suffering in the body to disappear in an instant, the deaf to hear, the visually impaired to see, long-standing chronic headaches, heart pain, spinal cord problems, sinus, asthma, shortness of breath and dust allergy problems. Come and see the disappearance of tumors and various other pains and sufferings throughout the body and the liberation of people from the evil spirits and witchcraft of the devil. We greet you in the mighty name of Jesus Christ to see hundreds of miracles. Admission is free. You'll hear stories of countless testimonies, people saved, healed and delivered, and you could receive your miracle too. Amen. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தர் வந்ததின் பிரதானமான நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு, தொலைந்து போனவர்களை ரட்சிக்கவும் விடுதலையாக்கவும் அவர் இந்த உலகத்தில் வந்தார். பாருங்கள், எல்லா மாந்திரிக எல்லா கட்டுகள், என்ன பிரச்சனைகள், பரம்பரை சாபங்கள், ஒருவேளை பிசாசின் எல்லா அக்கிரமங்களிலும் அதிகாரங்களிலும் பிசாசின் வல்லமைகளிலும் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி வரும் பொழுது, அந்த அக்கினி உங்கள் மேலே வரும் பொழுது, அந்த அக்கினி எப்போ வந்தாலும் சரி, அது நிரந்தரமாக தங்கி இருக்கலாம், ஒரு டைம் வந்துட்டு போகலாம், அல்லது ஒரு டைம் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அந்த வரும் பொழுது உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, ஐ கேரண்டி யூ, என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன ட்ரபுள் இருந்தாலும் சரி, சரீரம் முழுவதும் டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத அல்லது மருத்துவ விஞ்ஞானங்களினால் சுகமாக்க முடியாத வியாதிகள், வருத்தங்கள், தொந்தரவு எல்லாம் பரிசுத்த ஆவி வரும் பொழுது விடுதலை ஆகிறாங்க. நல்லா ஒரு கரங்களை தட்டி மைட்டி காட். அதான் கர்த்தர் சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்காக, யாருக்காக? அவருக்காக இல்லை, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றும் உங்களிடமாய் இருக்கிற ஒரு நல்ல தேற்றவாளனை, பரிசுத்த ஆவியானவரை பிதா உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆண்டவர் டேஸ்ட் பண்ணாரு. அவர் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது. அவர் மேல் அந்த அபிஷேகம் இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்
செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறதுக்கோ அல்லது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கவோ அவர் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம். நான் நம்புகிறேன் அது உண்மை. உங்கள் எல்லார் மேலேயும் அதே அபிஷேகம் இருக்கிறது. அதே ஆவியானவர் இருக்கிறாரு. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி அதே ஆவியானவர். பாருங்க, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. வேதம் நல்ல தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அவருடைய ஆவி, அதே ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறது. கிறிஸ்துவை யார் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அந்த ஆவி, த பவர்ஃபுல் ஸ்பிரிட், த வண்டர் ஒர்க்கிங் ஸ்பிரிட் இஸ் இன் யூ அண்ட் மீ. அப்போ நம்ம எவ்வளவு பேர் பெற்றவங்க பாருங்க, எவ்வளவு மகிமையான நபர்கள். அதனால தான் மோசே இப்படியாக சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால். உங்கள் பக்கத்தில் உங்க பார்த்து, உங்கள் கணவனை பார்த்து, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லலாம், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவள். நீ யாரு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் புள்ள. உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யார்? அப்படி நம்புறீங்களா? உனக்கு ஒப்பானவன் யார் சொல்லுங்க. எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏமேன். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஏமேன். உனக்கு ஒப்பானவன் யார்? எங்கள் ஊழியங்களை பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊழியங்களை பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு மனுஷனை ஆண்டவர் தயாரிக்கும் பொழுது முறையாய் அவன் காத்திருந்து எழும்பும் பொழுது எங்கள் ஊழியங்களில் பெரிய பெரிய ஃபேமிலியில் நாங்கள் போடுவோம், இதுவரை நீங்கள் கண்டிராத விதமாக அற்புதங்கள் நடக்கும். ஆமாம், எங்கள் கூட்டங்கள் இப்படி வர்ற கூட்டங்களுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் தெரியும் இல்லையா? அது மோடி எங்கள் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன இருந்தாலும் சரி, இந்தியாவில் தென்கோடியிலிருந்து வடகோடி, கிழக்கு கோடியிலிருந்து தென்கோடி, மேற்கு கோடி வரைக்கும் நாங்கள் சுற்றுவோம். எங்கள் வாகனங்களோட பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவோம். மைதானங்களில், பெரிய பெரிய மைதானங்களில் நடத்துகிற அந்த கூட்டங்களை நாங்கள் விளம்பரம் படுத்துறது, இதுவரை நீங்கள் கண்டிராத விதமாக கர்த்தர் இந்த கூட்டத்திலே அற்புதங்கள் செய்வார். எப்படி சார் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நூற்றுக்கணக்கான நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அதில் எழுதுவோம். எங்கள் பெரிய ஃபேம்லெட்டில், இப்போ உங்களுக்கு ஜிபிஎஸ் வர்றதுக்காக போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி ஃபேம்லெட்டில் எழுதுவோம். நீங்கள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான அற்புதங்கள், நூற்றுக்கணக்கான பேர் சுகமாகிறதை நேரில் நிச்சயமாய் காண்பீர்கள்னு போடுவோம். ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் நமக்கு ஒப்பானவர். ஒரு புது டைமென்ஷனில் படைப்பார். ஒரு புது டைமென்ஷனில். நான் என்ன சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு ஊழியம் பண்ணலாம், அல்லது தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். உங்களையும் என்னையும் எப்படி படைக்கிறாரா? உங்களை போரடிப்பதற்கு, நம்மை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள, புதிதும் என்னது சொல்லுங்கள் எல்லாரும் வாய் திறந்து, புதிதும். உங்களுக்கு ஒரு கிரேஸை கொடுக்கும்போது, ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்போது, ஒரு பிஸ்னஸை கொடுக்கும்போது, ஒரு வேலையை கொடுக்கும்போது, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இதுவரை எவனுக்கு இல்லாத மாதிரி கொடுப்பார். கைகளை நல்லா தட்டி, இந்த பூமியிலே நல்ல கவனிங்க, இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை உன் கண்களுக்கு முன்பாக செய்வேன். செய்வாரா செய்ய மாட்டாரா? இது ஒரு சாதாரண தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றத? ஒரு சாதாரண தெய்வத்தை ஆரம்பிக்கல. தொழில் செய்றீங்களா? இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லாத பரலோக ஞானம் கொடுக்கப்படும். உங்களுக்கு அதிகாரம் வேணுமா? இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லாத பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு உயர எழும்பி பறக்க போறீங்களா? பிரகாசிக்க போறீங்களா? அது இந்த உலகத்தில் யாரும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு பிசினஸை, எட்டி பிடிக்க முடியாத ஒரு வேலையை, யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா he is God. ஆமென். நல்ல கைகளை தட்டி mighty God. இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள மேலே வரும் பொழுது சாதாரண மனுஷன் அசாதாரண மனுஷனாயிருவான். சொல்லுங்க, சாதாரண மனுஷன் அசாதாரண மனுஷனாயிருவான். ஒருவேளை சீரோவா கிடக்கிற மனுஷன், நான் சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியும், சீரோ லெவல்ல இருக்கிற ஒரு மனுஷனை அவர் ஹீரோவா, ஒரு டாப் கிளாஸில் கொண்டு போகிறது அவருக்கு லேசான காரியம். நம்புறவங்க மாற்றம் ஆமேன்னு சொல்லுங்க.
அதான் ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு அனுப்புவார். அவரே உங்கள் உதவியாளர், அவரே உங்கள் துணையாளர், அவரே உங்களை தேற்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து உங்கள் வாழ்க்கையை, தொழிலை, உங்கள் வியாபாரத்தை அல்லது உங்கள் ஊழியத்தை எப்படி நடத்தணும், எப்படி போகணும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்து உங்களை கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்க செய்வார். நிச்சயமா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் பறப்போன்னு நம்புறீங்க? பறக்கிற மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். பறக்கிற மாதிரி புது பலன் அடைவோம். ஓ, இது ப்ராமிஸ், இது ப்ராமிஸ், இது கண்டிப்பா நடக்கும். கர்த்தருக்கே நீங்க காத்திருப்பீங்கன்னா ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு மத்தியில் இருந்து அப்படியே எழும்புவீங்க. எழும்பி இப்போ பாருங்க, ஒரு குருவி பறந்தா எப்படி இருக்கும்? கிக்கி கிக்கி கிக்கின்னு அப்படி பறக்கும் இல்லையா? ஒரு சின்ன பேட்ஸ் போச்சுன்னா அது அப்படி போகும். ஆனால் கழுகு பறந்தா எப்படி இருக்கும்? ஒரு சத்தம், ஒரு அழகு, ஒரு கம்பீரம் இருக்குமே. அப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் சொல்றார், நான் போகாதிருந்தால் உங்களுக்கு நல்லதில்லை, நான் போவேனே ஆனில், நான் போவேனே, நான் எங்கள் பிதாவிடத்தில் போகிறேன். பிதாவிடத்தில் நான் போனேன்னா என்ன செய்வேன்னா, அங்கே இருந்து என் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், ஒரு உதவியாளரை அனுப்புவேன், ஒரு டீச்சரை அனுப்புவேன், அனுதினமும் உங்களை வழிநடத்துகிற ஒரு அற்புதமான ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். நல்லா கவனிங்க, அந்த துணையாளர் உங்களை அற்புதமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். நீங்கள் இப்போ எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எல்லா சத்தியத்திற்குள்ளும்னா கர்த்தர் கொடுத்த மேன்மையான வாக்குத்தத்தங்களுக்குள்ள அவர் தான் உங்களை கொண்டு சேர்ப்பார். ஆமாம், சகல சத்தியத்திற்குள்ளும்னா, ஓ அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிடுவார் போலுக்கு. மாத்திரமல்ல, அப்படிலாம் செய்வார். ஆனால் உங்களை எப்படி கர்த்தர் மேன்மையாய் வைப்பேன்னு வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொன்னாரோ, எப்படி கர்த்தர் உங்கள் சபையில் உங்கள் போதகர் மூலமாக உங்கள்கிட்ட விசேஷமாய் பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் உங்களை நடத்துகிற ஒரே ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க, பரிசுத்த. அதான் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா, பிதா. இந்த ஃபாதர்ஸ் டேஸில் நல்லா திங்க் பண்ணுங்க, எல்லாம் ஆண்டவர் அதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை ஒரு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர், அப்பா பிதாவே நீ கூப்பிடுகிற எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பா பிதாவை நம்ம we can ask him very, அப்பா சும்மா கூப்பிட முடியாது பாருங்க. இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி அவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்களும் கூட உங்களுக்கு அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் அழகாக அவற்றை ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி தெளிவாக பேச முடியும். அவர் அப்படியே உங்களை நடத்துவார். உங்கள் திருமணங்களை, உங்கள் பிள்ளைகள் திருமணங்களை அவரே நின்று நடத்துவார். ஆமென். உங்களை எந்தெந்த இடத்துல கொண்டு நாட்டணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், இந்த ஃபாதர்ஸ் டேஸில் நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு ஃபாதர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நாமெல்லாம், நீங்கள் நீ சொல்கிற விட நான் சொல்கிறேன், நாமெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. எவ்வளோ ஒரு அருமையான விஷயத்தை அன்றாட லைஃப்பை சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? கல்லை கொடுப்பீங்களா? மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? முட்டை டேடி முட்டை வாங்கி தாங்கன்னு கேட்டால் எந்த தகப்பனா தேளை தூக்கி கொடுப்பானா? அப்படி பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அத்தனை அற்புதமான பிதா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனைவருக்கு வேணும் இந்த பரிசுத்த ஆவியானவர்? பாருங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஐயா பாருங்க, அவங்க என்கிட்ட சொல்லிட்டு வந்தார் வரும்போது, இங்கே இருந்தோம், இங்கெல்லாம் எங்கள் சர்ச்சை இருந்துச்சு நீ சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் பறக்கிற ஒரு பெரிய ஒரு உன்னதமான இடத்தை காமிக்க போகிறாரு. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் பெரியவர். பாருங்க, அப்படி இல்லாமல் நடக்காது. அந்த புது அனுபவம், புது வல்லமை, புதிய அபிஷேகம் ஒரு மனுஷன்கிட்ட தங்காமல் இந்த காரியங்கள் சாத்தியமே இல்லை.
நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நல்ல கம்பீரமாக இருந்தேன். எங்கே போனாலும் ஒரு ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி கொடி என் காரில் இருக்கும். காரில் முன்ன கொடி இருக்கும். இங்கே அட்வொகேட் சிம்பிள் நச்சினி போட்டிருப்பேன். வக்கீல். நான் வக்கீல் மாத்திரமில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்ட்டு என் காரில் போவேன். கெத்தாக போவேன். கிட்டத்தட்ட என் மேலே போட்டிருக்கிற நகைகளே கிட்டத்தட்ட 20 பவுன் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 1600 கிராம் இல்லை 160 நினைக்கிறேன் கிராம் என் இதில் உடம்புல போட்டிருப்பேன். போட்டுட்டு தான் போவேன். கெத்தாக போவேன். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், கர்த்தர் பெரிய அரசியல்வாதியாக வேண்டி நான் நம்பியிருந்தேன். பெரிய தலைவனாக வேண்டி நான் நம்பியிருந்தேன் 1000 மடங்கு. ஆனால் ஒரு நாள் இந்த கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார்னு அறிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு இந்த லோக்கல் அரசியலோ லோக்கல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதோ எனக்கு அந்த பிரியமே ஒரே நாளில் இல்லாமல் போயிட்டு, அதுக்கு காரணம் ஒரு விரலை ஒரு ஆண்டவருடைய மனுஷன் நீட்டின உடனே, இயேசுவின் நாமத்தினாலே நீ சொன்ன உடனே அற்புதம் நடக்குமா? என்னடா இது? கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு ராஜாதி ராஜாணி, சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், ஒருவரும் பார்க்கக்கூடாது சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறாருன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு மனுஷன் சொன்னால் அவர் கிரியை செய்கிறாரா? உடன் இறங்கி வேலை செய்கிறாரா? அன்றைக்கு நைட்டு நான் அதை பார்த்துட்டு கம்பீரமாக இருப்பேன். பெரிய பெரிய அதிகாரிகிட்ட போய் அடிக்க போகிற மாதிரி பேசுவேன். பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் போய் கொஸ்டின் கேட்பேன். என்ன சார், என்ன பண்ண முடியும் இந்த மனுஷனுக்கு? இந்த கேஸில் நீங்கள் வாட் யூ கேன் டூ திஸ் கேஸ்? நோ, நீ இல்லைன்னா நான் அப்பனை பார்ப்பேன், அப்பன் இல்லைன்னா அப்பனை பார்ப்பேன். இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா சப் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் பார்ப்பேன், இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா யாரை பார்ப்பேன்? டிஎஸ்பி இல்லைன்னா எஸ்பி ஓகே தப்பாக பேசினா கோர்ட்டுக்கு டைரெக்டாக போவேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் போய் அப்படி கம்பீரமாக இருந்த மனுஷன் பாருங்கள், கர்த்தர் ஒரு மனுஷன் கூட மார்க் 16:20 போடுங்கய்யா, டிஸ்பிளே பண்ணுங்க. மார்க் 16:20. ஓ, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷன் கூட கிரியை செய்ய முடியுமா? ஒரு மனுஷன் கூட நடக்க முடியுமா? ஒரு மனுஷன் கூட வேலை செய்ய முடியுமா? ஒரு மனுஷனோட மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறாரா? ரியலி ஹி இஸ் மை காட். இப்படி பார்த்த பிறகு அன்றைக்கே நான் பிடிபட்டு போனேன். ஆஹா, இனி இந்த உலகத்தில் வேற என்ன தலைவனோடு இருக்கணும், வேற எந்த தலைவராகணும்? இந்த அற்புதமான தேவன் மாத்திரமே என்னுடைய தலைவர். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு செகண்டில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மனுஷனோட இருக்கிறவர். பாருங்கள் என்ன போட்டிருக்கு, வாசி. ஓ க்ளோரி. மார்க் 16:20. மார்க் 16:20 பாருங்கள், என்ன அற்புதமாக எழுதப்பட்ட. அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து, கர்த்தரும் கூடவே பிரசங்கம் பண்ணுறவனோட இருந்து கிரியை நடப்பித்து. ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, the Lord working with them. the Lord working with them. பிரசங்கம் பண்ண போனது ஒருவேளை நம்மளை மாதிரி பரதேசிகள். ஒரு சிம்பிள் மேன் போய் பிரசங்கம் பண்ண போகிறான். ஆனால் லார்ட் ஒர்க்கிங் வித் தம், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து வேலை செய்து என்ன செய்தார்? அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே அவர்கள் பேசிய, தேவ பிள்ளைகள் பேசிய வசனங்களை கர்த்தரே உறுதிப்படுத்தினார். நல்ல கைகளை தட்டி மாட்டிக்கா. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கர்த்தரோட சேர்ந்து ஊழியம் பண்ண விரும்புகிறீங்க? ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறேன். ஓகே, குட். கலெக்டரோடு இருந்து வேலை செய்கிறேன். ஓஹோ, பிரைம் மினிஸ்டரோடு இருந்து வேலை செய்கிறேன். எவ்வளோ நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். ஐ ஆம் ஒர்க்கிங் வித் த கிங் ஆஃப் கிங்ஸ். சத்தம் வரலையே, நல்ல சத்தமாக ஒரு கைத்தட்டி விடுங்க. நீங்கள் அவருக்கு பிள்ளைகள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணுறீங்களா? நாங்கள் அவருடைய பிள்ளைகள் சார். சொல்லுங்கள். எத்தனை சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், ஐ ஆம் ஒர்க்கிங் வித் த கிங் ஆஃப் கிங்ஸ். கிங் ஆஃப் கிங்ஸ், த மோஸ்ட் ஹை காட் இஸ் மை கோவொர்க்கர், கோ-இன்ஹெரிட்டர். நீங்கள் சொல்லணும், அவர் எங்கள் அப்பா சார். எத்தனை சொல்றீங்க? நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். கையை எப்படி காட்டி சொல்லுங்கள், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா.
நீங்கள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் ஸ்டைல் மாறிடும், உங்கள் எண்ணங்கள் மாறிடும், உங்கள் தைரியம் மாறிடும், உங்கள்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங் எரிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நீங்கள் வாயினால் சொல்ல சொல்ல, நல்லா கவனிக்க, நீங்கள் வாயினால் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அக்கினி உண்டாகும், பலம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். வாயினால் சொல்ல சொல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்ல மாட்டாரா, இல்லை யாராவது என் வாழ்க்கையை பற்றி சொல்ல மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையை பற்றி யூ கேன் ஸ்பீக். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மலைகளை பார்த்து, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் பேச முடியும். இந்த மலை, இந்த பிரச்சனை என் ஃபேமிலியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு பெயர்ந்து போக கடவது, இந்த மலை பெயர்ந்து போக கடவது என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி நான் சொன்னபடியே சொல்லுங்க, நான் சொன்னபடியே நடக்கும். நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் சொன்னபடியே நடக்கும். ஆமென். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, நான் சொன்னபடியே என் வாழ்க்கை நடக்கும். அப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த அத்திமரத்தை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது கீழ்ப்படியும். இந்த 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 மலையை பார்த்து நீங்கள் சொன்னால் அது கீழ்ப்படியும். ஆமென். பிகாஸ் நான் சொல்லட்டுமா, நான் அடிக்கடி சொல்கிறேன், எங்கள் கூட்டங்களில் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, ஐ ஆம் ஃப்ரம் காட். ஐ ஆம் ஃப்ரம் காட். அது எங்கே இருந்தோம், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எத்தனை எதிர்ப்புகள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் சொல்லுவேன் ஐ ஆம் ஃப்ரம் காட். I am from Tamil Nadu or India, that is second, but I am from God. God, கடவுள்கிட்ட இருந்து வரீங்களா? கடவுளோடே வர்றேன். His name is Emmanuel. அவர் பேர் என்ன? கர்த்தர் நம்மோடு. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் நம்மோடு சொல்லுங்க. கர்த்தரோட தான் இருக்கிறீங்களா? இந்த இம்மானுவேலோட இருக்கீங்களா? எத்தனை பேர் சத்தம் ஆமேன் வரலையே? எவ்வளோ சந்தோஷமாக சொல்லணும். சிலர் ரொம்ப சோகத்தில் சொன்ன மாதிரி இருக்கு, ஆமேன் அவர் இருக்காது அவ்வளோ பிரச்சனை. இன்னும் நல்லா சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு. நம்மோடு நீ சொன்னாலும் போதாது, என்னோடு. நல்லா சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என்னோடுனாலே உங்களுக்கு வியாதிகள் பறந்துடும். கர்த்தர் என்னோடுன்னு நெஞ்சில் ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா நான் பேசுவேன். பாருங்கள், முந்தானத்துக்கு கூட பாருங்கள், அந்த பிரைஸ் சிட்டி சர்ச்சில், சைனீஸ் சர்ச்சில் பேசும்போது சொன்னேன், கர்த்தர் என்னோடு நீ சொல்லி நெஞ்சில் ஒரு தட்டு தட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பிளாக் இருந்தால், இருதய வலி இருந்ததுன்னா டப் டப்புன்னு ஓப்பன் ஆயிரும். நம்புறவங்க மாத்திரம் ஏமேன் சொல்லு பார்க்கலாம். ஏமேன், நோ டவுட். ஐ ஆம் ஃப்ரம் காட். நீங்கள் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் கடவுளோட வர்றேன். ஹிஸ் நேம் இஸ் இம்மானுவேல். அவர் என்னை விட்டு பிரியாதவர். சரிதானா இல்லையா? என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப கூட சில இடத்துல ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்புறம் தான் சொல்லுவோம், என்ன அவரோடு வர்றேன், அங்கேருந்து வர்றேன்னா இப்படி பார்க்குறீங்க. சில இடத்துல இங்கே இல்லை, உங்களுக்கு தெரியும், என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன், கர்த்தரே மகிமையின், இந்த இயேசுவே மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இனி ஜீவிக்கிறது, பவுல் சொல்றார், இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கர்த்தரே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இருதயத்தில் ஓட்டை இருந்தால் கூட அடப்பட்டுரும். நல்லா சொல்லுங்க, இருதயத்தில் எத்தனை பிளாக் இருந்தாலும், உங்களுக்கு வால்வில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி அடிங்க. அடிச்சுட்டு நீங்கள் மூச்சு விட்டு பாருங்கள், உங்களுக்கு வலியே இருக்காது, பிளாக் இருக்காது. மைட்டி காட். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரே மகிமையின் நம்பிக்கையாய். சொல்லுங்க, இயேசுவே மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். 2 தட்டு தட்டிட்டு நீங்கள் நல்லா பிரீத் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்காது. I can say boldly, that is a challenge, my dear people of God, that is a சவால். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட்டங்கள்லாம் வர்றது இந்தியாவில் சும்மா நாங்கள் வேறு எதுவும் பண்ணிட்டு வர்றதில்லை. இந்த மைதானங்கள்லாம் நிரம்புற கூட்டங்கள்லாம் வர்றது கர்த்தர் நின்று, அவரே நின்று ஆளுகை செய்கிறதுனால, அவரே நின்று நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்கிறதுனால இப்படி போகிற இடங்கள்லாம் ஜனங்கள் கூடி வந்து குய்வாங்க. கைகளை தட்டி மைட்டி காட். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, மண்பாண்டங்களை போல விலை உள்ள சின்ன மனிதர்கள், நம்ம மண்பாண்டங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ள இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், வைக்க விரும்புகிறார். ஆமென்.
அமேன். ஒரு வாயை திறந்து நல்லா சொல்லுங்க அமேன். இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷம், நீங்கள் இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை நீங்கள் அப்படியே உங்களுக்கு நீங்கள் நம்பி அந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் புதுபலன் அடைந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஒரு அக்கினி வரும்பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஏமேன். அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்க அக்கினி எரிஞ்சா தான் உங்க ஏரோப்ளேன் பறக்கும் ஐயா. உங்க அக்கினி எரிஞ்சா தான் உங்க மோட்டார் சைக்கிள் கூட மூவ் ஆகும். உங்க அக்கினி எரிஞ்சா தான் உள்ளுக்குள்ள எரிஞ்சா தான் உங்க கார் கூட போகும். இல்லைன்னா ஒண்ணுக்காகாம அங்க நின்றுகிட்டு இருக்கும், ஒண்ணுக்காகாது. அக்கினி எரிஞ்சா புது பலன் வந்துடும், அது பறக்க ஆரம்பிச்சிடும். அக்கினி இல்லாம எந்த கட்ட வண்டியும், இந்த இருசக்கர சைக்கிள் வண்டிகள் தான் ஓடும் அக்கினி இல்லாம. ஆனா அக்கினி வந்துட்டுன்னா ஏரோப்ளேன் மாதிரி நீங்க பறக்க ஆரம்பிச்சிருவீங்க, கழுகுகளை போல பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் இந்த பிதா கொடுக்கிற ஈவை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இந்த ஃபாதர்ஸ் டேல ரெண்டு கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி யாரும் பார்க்காம, ஆண்டவரே இந்த அக்கினி என் வாழ்க்கையில், என் ஜீவிதத்தில், என் ஊழியத்தில், என் சொந்த ஜீவிதத்தில் நான் பறக்கும்படியாய், கேளுங்க, பறக்கும்படியாய் ஒரு புதிய அக்கினி விழட்டும் சுவாமி. ஒரு புதிய அக்கினியினால் என்னை நிரப்பும் சுவாமி. புது பலன் அடைந்து ஐயா, எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் எங்கும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க இந்த அக்கினி ஒவ்வொருவர் மீதும் விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நல்ல கைகளை தட்டி நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அற்புதமான நேரத்தில் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு காரியம், நிறைய பேர் இங்கே டஸ்ட் அலர்ஜியில் இருப்பீங்க. கண்டிப்பாக ப்ரீத்திங் இஷ்யூஸ், டஸ்ட் அலர்ஜியில் இருப்பீங்க. நான் சொல்கிறேன், ஐ கேரண்டி யூ எங்கே பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஈவன் நேற்று நைட்டாக இருக்கட்டும் அல்லது முந்தானத்து நைட்டாக இருக்கட்டும், அதுக்கு முந்தானத்து இப்போ உள்ள ஐயாவுக்கு தெரியும் டுனாமிஸ் நாதன் என்னையா, அவர் சர்ச்சிலையாக இருக்கட்டும், முந்தானத்து சைனீஸ் சர்ச்சிலையாக இருக்கட்டும், எல்லா வியாதிக்காரங்க யாரெல்லாம் உடம்பு ஃபுல்லாக வலியோட வேதனையோடு வந்தாங்களோ அதை 90% கர்த்தர் சுகமாக்கி அனுப்பினார். நல்ல கைகளை தட்டி 90%. Amen. நல்ல கைகளை தட்டி. This is the anointing. This is the gospel of Jesus Christ. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆமென். இந்த சுவிசேஷம், பவுலடியார் சொல்றார், இந்த சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்னவா இருக்குது? ஆமா, சுவிசேஷத்துல தேவ பலன் இல்ல, இந்த சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி mighty God. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிரீத்திங் இஷ்யூ இருக்குதோ, நான் இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இப்போவே ஒரு டஸ்ட் கிளாத்தை வச்சு, எல்லா இடத்துலையும் நாங்கள் டஸ்ட் கிளாத்தை வச்சுருப்போம் பாஸ்டர், எல்லா இடத்துலையும் நாங்கள் டஸ்ட் கிளாத் வச்சுருப்போம். எவ்ரி நைட் கூட டஸ்ட் கிளாத் வச்சுருப்போம், எடுத்து வைக்க சொல்லுவோம். சொல்லி ஜபம் பண்ணின உடனே 15 வருஷம் 17 வருஷம் டஸ்ட் அலர்ஜியில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு லேசாக அப்படி காட்டினா போதும், டஸ்ட்டை காட்டினாலும் ஒரு இயேசுவின் நாமத்தினால நீ சொன்ன பிறகு அங்கே டஸ்ட் அலர்ஜிக்கு அவசியமே இல்லாமல் போய்விடும். Amen. This is a work of Holy Spirit. Amen. வலதுகரை உயர்த்தி சொல்லுங்க Amen. எங்கள் கூட்டங்களில் நாங்கள் கூப்பிடுவோம் அருமையான தேவ பிள்ளைகளை. இந்த சாட்சிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எங்கள் கூட்டங்களில் எவ்வரி மீட்டிங்ஸ் வி கமாண்ட் லைக் தட். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லுவோம், உங்களுக்கெல்லாம் நான் பேசுகிறது கேட்குதோ இல்லையோ, எல்லாருக்கும் கேட்குதா? எல்லாரும் கேட்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கெல்லாம் கேட்குதோ இல்லையோ, உங்கள் எலும்புகளுக்கெல்லாம் நாம் பேசுகிற தேவனுடைய வார்த்தை நன்றாக கேட்கும். இது நல்லா தட்டணுமா? எலும்புகளுக்குள்ள ஒரு ஃபயர் வர்ற மாதிரி நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் எலும்புகளுக்கெல்லாம் நன்றாய் கேட்கும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னா கேட்கும். நல்லா தட்டி பாயிட்டுக்கா. அதனால் எங்கள் கூட்டங்களில் நாங்கள் கூட்டுவோம், யாருக்கெல்லாம் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் C3 C4 ப்ராப்ளம் இருக்குது, யாரெல்லாம் பெல்ட் கட்டுக்கிறீங்க, கமான், பிகாஸ் we are anointed.
anointed and appointed by God to preach the good news. நல்ல செய்தியை அறிவிக்க. என்ன ராஜ்யத்தின் நல்ல செய்தி? என்னையா ராஜ்யத்தின் நல்ல செய்தி? கிறிஸ்து உனக்காக மரித்தாரியா? உனக்காக கிறிஸ்து மரித்தார் கல்வாரி சிலுவையிலே. அவர் மரிச்சதுனால உனக்கு விடுதலை. எதிலிருந்து விடுதலை சார்? பாவத்திலிருந்து மாத்திரமா? பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் எல்லா மந்திர சூனிய மாந்திரிகம் பிசாசின் கிரியைகளில் இருந்தும் விடுதலை. எல்லா வலி வேதனை சிக்னஸ் நோய் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை. இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமென். நல்லா நம்புற பிள்ளைகள் மாதிரி கை தட்டுங்க. கை தட்டும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டாயிரும். மக்கள் பெல்ட் கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு பெரிய நமக்குள்ள ஆவிக்குள்ள ஒரு அனல் உண்டாயிரும். பெல்ட்டாக கட்டிட்டு வந்திருக்கா? பெல்ட்டு பெரிய பெல்ட்டாக கட்டியிருக்கிறியா? பெல்ட் கட்டாமல் வாழ முடியாதா? ஏய், கட்டவும் கட்டவிழ்க்கவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ கட்டியிருக்க கட்ட அவிழ்க்கவும் கட்டவும் பிசாசை கட்டி தூர போடவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சரியாக தான் சொல்கிறேன்னா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். தேவனுடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் இருக்கிறது. கைகளை நல்லா தட்டி சொல்லுங்க எங்களுக்கு. நான் சமீபத்தில் ஆண்டவர்கிட்ட படிச்சுக்கிட்ட ஒரு காரியம், கொஞ்சம் கேளுங்க, கவனமாக கேளுங்க. நான் சமீபத்தில் நல்லா, இது உங்களுக்கு நல்லா புரியும். நான் படிச்சுக்கிட்டு சமீபத்தில் நம்மளை விட தேவ பிள்ளைகளை விட இந்த ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள், மற்றபடி பிளாக் மேஜிக் பண்ணுறவன், செய்வனை பண்ணுறவன், இவனுவெல்லாம் நல்லா கட்டுறான், நல்லா சூனியம் பண்ணுறான், நல்லா கட்டுறான், நல்லா ஏவல் அனுப்புகிறான். பட் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அநேகர் இவங்களுக்கு கட்டுறதும் தெரியாது, கட்டவிழ்க்கவும் தெரியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? யூ ஹாவ் த ரைட். ஆமென். எத்தனை பேர் பாருங்கள் நம்ம ஊரில், உங்களை மாதிரி ஆட்கள் அப்படி பயப்பட மாட்டீங்க. நம்ம ஊரில் கிறிஸ்தவர்களை பாருங்கள், அவன் மந்திரம் வச்சுட்டான், இவன் சூனியம் வச்சுட்டான், அது பரம்பரை சாபம் வந்துட்டு அவங்க எங்களை கட்டிட்டாங்க, எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? எத்தனை பேர் நீங்கள் வெளியே கேள்விப்படுவீங்க. நல்லா சொல்லுங்கள், அவர்கள் வச்சு கட்ட முடியுமோ முடியாதோ, நீங்கள் வச்சு கட்ட முடியும். ஹல்லேலூயா. கைகளை நல்லா தட்டி mighty God, you can bind and loose. You have the authority. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும். நீங்கள் சொல்லணும், என் பிள்ளையை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத சாத்தானே, என் பிள்ளையை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினால. இப்படி சொன்னால் உங்கள் பிள்ளையை விட்டு சாத்தான் புறப்படுதாகணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு, உங்கள் பிள்ளையை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போவான். ஓடி போகிற மாதிரி ஒரு கைத்தட்டுங்க. ஓடி போகிற மாதிரி ஓடி போவாங்க. நம்பிக்கையில் ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். mighty God. உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு, உங்கள் கணவனை விட்டுட்டு, உங்கள் மனைவியை விட்டுட்டு அவன் ஓடி போவான். என்ன செய்யலாம்? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் சொன்னார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் காணாது. நல்லா சொல்லணும். ஆமென். நீங்கள் அடிக்கிற, நீங்கள் சொல்கிற ஆமென்லையே அவன் நடுங்கிடுவான். எல்லாம் ஆர்த்தரைட்டிஸ், C3 C4 எல்லாம் கிளியர் ஆயிரும். எலும்புகள்லாம் கிளியர் ஆயிரும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை எதிராளியை பைண்ட் பண்ணணும். நம்ம எதிர்த்து நின்னா நம்ம பிள்ளைகள் ஓடுதோ இல்லையோ, நல்லா கவனிங்க. நம்ம எதிர்த்து நின்னா பிள்ளைகள் கூட அந்த காலத்தில் திருப்பி பிடிச்சிருவாங்க. ஏன் டாடி, ஏன் மம்மி நீ பிடிப்பாங்க. சில நேரம் நம்ம எதிர்த்து நின்னா நம்ம தான் ஓட வேண்டியிருக்கோம். நம்ம மனைவி ஓடுறதில்ல. இந்த காலங்களில் நம்ம எதிர்த்து நின்னா நம்ம தான் ஓட வேண்டியிருக்கோம். மனைவி ஓடுவாங்களா, நம்ம ஓடுவாங்களா, அது கொஸ்டின். நான் நல்லா தான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, ஆனால் ஒரு சத்தியத்தை நல்லா கேளுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போவான். நல்லா தட்டி ஏற்று நின்னுங்க. ஹல்லேலூயா. நோ டவுட். நான் சொல்லல. திஸ் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அவனுக்கு அவ்வளோதான் அதிகாரம். என் பிள்ளைய பாருங்கள். உங்கள் பிள்ளை கேம்ஸ் விளையாடுது, ஐயா கேம்ஸ் விளையாடுது, என் பிள்ளை இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, என் பையன் அப்படி போகிறான், என் மகன் இப்படி போகிறான், சொன்னால் கேட்க மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கா, என் பையன் இப்படி இருக்கான், என் ஹஸ்பண்ட் இப்படி போயிட்டு இருக்காரு, அங்கே போயிடுறாரு. அவர் ஒரு காரியம் நடக்காது. அவங்கள பிடிச்சிருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவி, குடிவெறியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, அவங்கள பிடிச்சிருக்கிற
இன்னும் இருக்கிற பலகீனத்தின் இதெல்லாம் நீங்கள் கடிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் உள்ளறையை பூட்டி கொண்டு, அவருக்கு முன்னன்னு பேசக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்னன்னு பேசக்கூடாது. உங்கள் உள் அறையை பூட்டி கொண்டு உள்ளே இருந்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டீர்களோ, என்ன அவற்றை சொன்னீங்களோ, ஆண்டவரே என் மகா, என் மகன், என் பிள்ளை, என் கணவன், என் மருமகா, என் மருமகன் இப்படி இருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கொண்டு போற என் மருமகனை பிடிச்சிட்டு போற பொல்லாத குடிவெறியின் ஆவியே என் மருமகனை விட்டு வெளியேறு, என் மகனை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. I have the authority and power. Leave my children. You can command, you can command, you can bind. எல்லா வல்லமைகளை நீங்க பைண்ட் பண்ண முடியும். பைண்ட் பண்ணிங்கன்னு வைங்க, ஒரு நாள் அப்படி போற மனுஷன் அல்லது அப்படி போற உங்க மகன், டாடி இனி நான் அங்க போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், என் ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்கல, அல்லது இனி என் மனைவிட்ட சொல்லுவான், மனைவிட்ட நான் இனி அவா வீட்டுக்கு இவா வீட்டுக்கு நீ போகவே மாட்டேன், ஒன்னத்தான் நீ தான் எனக்கு இனி என்னது, நீ மாத்திரம்தான் எனக்கு நம்பிக்கைக்குரியவள், இவளெல்லாம் ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தை அந்தரங்கத்தில் பார்க்கிற கேட்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். கரங்களை நல்லா தட்டி, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஐயா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆள், நம்ம ஆட்கள் நல்லா வளர்ந்து வருவாங்க, ஃபேமிலி நல்லா வளர்ந்து வரும், விசுவாச பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வருவாங்க, சபையில் நம்பர் 1 இருப்பாங்க, நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், நம்பர் 1 படிக்கிற பிள்ளைகள், நம்பர் 1 ஃபேமிலி கப்புள், பிரிஞ்சு போகுது, ஆபத்து வருது, சிக்கல் வருது, பிஸ்னஸ் தலைகளாக போயிடுது. என்ன நம்ம செய்ய மாட்டாங்க, அந்நிய ஜாதியார் செய்கிறாங்க, இவன் நாசமாக போனோம், இவன் கெட்டு போனோம். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அவன் சொல்கிறான், இவன் கெட்டு போனோம், இவன் குடும்பம் கெட்டு போனோம், இவன் தொழில் கெட்டு போனோம், இவனுக்கு கடை நாசமாக போகட்டும், இது வியாபாரம் நடக்கக்கூடாது, எனக்கு தான் நடக்கணும். நம்ம இப்படி ப்ரேயர் பண்ண மாட்டோம். இந்த இடம் நாசமாக போட்டு இதை வித்துட்டு போட்டு அவன் ப்ரேயர் பண்ணுறான். நம்ம அப்படி பண்ண வேண்டியதில்லை. நம்மை பாதுகாக்கவாவது அப்படி ஜெபிச்சு ஆகணும். அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு, என் ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கட்டுகிறோம். பலவானை உன்னை முந்தி கட்டுகிறேன். உங்கள் ஜபம் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யும்? எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். நீங்கள் சொன்னால் போதும். எத்தனை பேர் நம்புறீங்க சொன்னால் போதும்னு சொல்லி? நீங்கள் வாயினால் சொன்னால் போதும். ஒரு சாபங்கிறது எப்படி வருது? சபிக்கிறாங்க, வாயினால் சபிக்கிறாங்க, நீ விளங்க மாட்டான்னு சொல்கிறாங்க, அது விளங்காம போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, நம்புகிறாங்களா இல்லையா? அது அந்த சாபத்துக்கு பாத்திரமானது அது அவனுக்கு பலிச்சிடும். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது அது பலிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை போய் சொல்லுங்கள், நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக பலிக்கும். நோ டவுட். யுவர் சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். உங்கள் சர்ச் என்னது? பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்களும் கிறிஸ்துவின் சரீரம். நாமே கிறிஸ்துவின் சரீரம். இந்த கை கிறிஸ்துவின் கை. நோ டவுட். இயேசு உங்க கையினால தான் கிரியை செய்ய விரும்புகிறார். இயேசு உங்க வாயினால பேச விரும்புகிறார். உங்க வாயை கொண்டு தான் இந்த மலேசியாவில் உங்க நெய்பர்ஸ்ட கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்க வாயை வச்சு, உங்க கையை வச்சு கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். சரியா தான் சொல்றேனா இல்லையா? அப்ப நீங்க உங்களை ஆசீர்வதிச்சு பேசுற ஆசீர்வாதம் நடக்குமா நடக்காதா? மரணமும் ஜீவனமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்க சார் இருக்கிறது? மரணமும் ஜீவனம் எங்க இருக்குது? சொல்லுங்க வாய் திறந்து. மரணமும், நல்ல அழகா சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி, மைட்டி காட், நீங்க மரணத்தை சொன்னா மரணம், இந்த பொல்லாத பிசாசு அழியட்டும் நீங்க சொல்லலாம். யூ ஹேவ் த ரைட். மக்கள் அழிக்காண்டாம், பிசாசின் கிரியைகளை அழிக்க நீங்க கட்டளையிட, அந்த பொல்லாத பிசாசு எரிக்கப்படுவானாக, அழிக்கப்படுவானாக நீங்க சொல்ல முடியும். யூ ஹேவ் த ரைட் அண்ட் அத்தாரிட்டி. ஆமென். என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து இருக்கிறான், ஜீவன் உண்டாகட்டும். என் கணவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து இருக்கிறான், அவனுக்கு ஜீவன் உண்டாகட்டும், நித்திய ஜீவன் உண்டாகட்டும். நீங்க சொன்னா, உங்க வாயினால சொன்னா அது நடக்கும். ஆமென். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. அது ஒரு பாட்டு உண்டு, வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுவார்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எல்லாரும் எத்தனை பேர் நம்புறீங்க? வாயினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுவார்னே.
நம்புறீங்களா? அது கரெக்டு தானே? யார் சொல்லுவா வாயினால? ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? நீங்கள் தான் அவருடைய வசனத்தை உங்கள் வாயினால் சொல்லணும். நீங்கள் வாயினால் அவருடைய வசனத்தை எத்தனை பேர் நான் சொல்கிறது சரின்னு நம்புறீங்க? நோ டவுட். நீங்கள் வாயினால், நல்லா மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயினால் சொன்னீங்கன்னா அவர் தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுவார். 300க்கும் மேற்பட்ட இப்படி பெரிய கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். 300க்கும் மேற்பட்ட. இப்போ கூட ஒரு 2 மீட்டிங், பெரிய மீட்டிங் தள்ளி போனதுனால தான் மலேசியாவுக்கு வந்தோம் 7 வருஷத்துக்கு பிறகு. இப்படி தேசம் விட்டு தேசம் ரொம்ப போகிறதில்ல, எங்களுக்கு அங்கேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன பாருங்கள், ஆண்டவர் சொல்லிக்கிறார், உங்கள் கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். வாயினால் சொல்லுவீர்கள் அது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அப்படியே எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் அப்படியே எழும்பி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சபையில் கொண்டு உங்களை நாட்டுவதற்கு அவர் உங்கள் மேலே வச்ச அந்த அற்புதமான அக்னியை கர்த்தர் சொல்கிறாரு, அனல் மூட்டி எழுப்பணும், அனல் மூட்டி எழுப்பணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த அக்னியை அனல் மூட்டி எழுப்பிட்டீங்க, உங்கள் மேலே எந்த மாந்திரிகமும் வேலை செய்யாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் கட்டு உடைக்கிறதுக்கு எங்கேயும் போகாண்டாம், யார்கிட்டையும் போகாண்டாம். கட்டு உடைக்கிறதுக்கு எங்கேயும் போகாண்டாம், வேற ஆளை தேடவே வேண்டாம். இங்கேயே இருந்து நீங்கள் இந்த அக்னியை உங்கள் சபையில் உங்கள் போதகர் கொடுக்குற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதை தியானித்து அதை நம்பி இந்த ஃபுல்பீட்டில் இருந்தால் உங்களுக்கு ரியல் ஃபுட்டு கொடுப்பார் ஆண்டவர். இந்த ஃபுல்பீட்டில் இருந்தால் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு கொடுப்பாரு. சில நேரத்தில் யூடியூப்பில் நம்ம நிறைய பார்க்குறதுலாம் சில நேரம் அப்படி 1 கரெக்டாக இருக்கும், 9 ராங்காக இருக்கும். இங்கேருந்து தான் உண்மையான ஃபுட்டை கொடுப்பாரு. அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு 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 அப்படியே இருதயத்தில் தியானிச்சிங்கன்னா, தாவீது சொல்கிறாரு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்படியே வசனத்தை தியானிக்கும் போது என்ன வச்சா? அக்கினி மூண்டது. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்குறேன். அக்கினி மூண்டுட்டுனா அதுக்கு பிறகு உங்கள் மேலே பரம்பரை சாபம் வந்து அமருமா? நோ. இஃப் யூ ஹேவ் ஃபயர், the devil cannot touch you. Devil cannot remain upon you. If you have fire, the devil cannot come closer to you. நோ. பலகீனத்தின் ஆவி, கேன்சர் ஆவி, எந்த ஆவி இருந்தாலும் சரி, இந்த அக்னியை நீங்கள் எந்த ஆர்த்தரைட்டிஸ், எந்த வியாதி இருந்தாலும் சரி, எத்தனை விதமான இருந்தாலும் சரி, 1 செகண்டில் இந்த அக்னி உங்களுக்குள்ள பற்றி எரிய பற்றி எரிய பற்றி எரிய எல்லாம் டுப் டுப் டுப்புன்னு போயிடும். நம்புருங்க, கையை வைத்து. ஆமென். நேற்று நைட்டு ஒரு வாலிப பிள்ளை வந்துச்சு. ஐயா, நேற்று நைட்டு கூட ஐயா அந்த எனக்கு மார்பில் கட்டின்னு சொல்லிச்சு. சர்ச்சில் வந்து அது பாட்டு பாடுற பிள்ளை. கட்டியிருக்குயா, நேற்று நைட்டு கட்டி இருக்குதுயான்னுச்சு. கட்டியிருந்தால் எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆக போகிற பிள்ளை. கேன்சராக இருக்கும்போது எவ்வளோ பயம் இருக்கணும். நம்ம ஒன்றுமே செய்யலை. ஜீசஸ் நேம் திஸ் மவுண்டேன் மூவ். அவ்வளோதான். கட்டி போயிட்டியா? மைக்க பிடிச்சி சாட்சி சொல்லுது. ஒரு சின்ன பிள்ளை இவ்வளோ பெரிய கட்டியோட வருது. ஐயா, பல காலமாக வலி இருக்குது, ரொம்ப காலமாக எனக்கு இருக்குது. That we command in the name of Jesus now, we have the authority, the mountain listen our voice. Amen. Our voice is not our voice. ஜீவனுள்ள தேவனுடைய மூச்சு, அது மூச்சு காற்று. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு மடங்காத எந்த மந்திர சூனியமும் கிடையாது, எந்த பரம்பரை சாபமும் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. அவருடைய வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் தன்னால் போய் ஆகணும். கரங்களை வச்சு சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. எல்லாரும் உங்கள் தலையில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரும் தலையில் கை வச்சு, அப்பா, உங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ அருமையான தேவ பிள்ளைகளை ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் நம்புங்க. நம்ம மீட்டிங்ஸில் 100கணக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்துட்ருக்க. நான் தான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். கர்த்தர் கிஃப்ட்டு, அப்படி ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்த மனுஷன் நின்றுட்டுருக்குறோம். நீங்கள் தயவு செய்து நம்புங்க. நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்தால், உங்களுக்கு L3 L4 L5 C3 C4 உங்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்ன இருந்தாலும் சரி, இப்போ அது போயிடும். எல்லா டஸ்ட் அலர்ஜி, ப்ரீத்திங் இஷ்யூ எல்லாம் போயிடும்.
நீங்க தயவு செய்து நம்பிக்கையோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. யூ ஹேவ் த ரைட். நீங்க நல்ல திருச்சபையில் இருக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபையில் இருக்கிறீங்க. யூ கேன் கமாண்ட், யூ ஹேவ் த அத்தாரிட்டி. சொல்லுங்க, என் வியாதியை, உங்க வியாதியை சொல்லுங்க. உங்க வியாதியை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லா ஆர்த்தரைட்டிஸும் மாறட்டும். ஓ உலர்ந்த எலும்புகளே, பலகீனமான எலும்புகளே, பலகீனமான மூட்டுல, பலகீனமான என்னுடைய மூட்டுல, என்னுடைய ஜாயின்ஸ்ல தேவ வல்லமை, தேவ அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, இறங்கட்டும் ஆண்டவரே. என் மேல இருக்கிற உபத்திரவங்கள், வயிற்றில், காலில், என் பாதத்தில், என் தலையில் இருக்கிற எல்லா வலி வேதனைகளும் மாறும்படியாய் இப்பொழுதே சொல்லுங்க, வாய் திறந்து, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலை உண்டாகிறது. ஜீவனை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாகட்டும். பலகீனங்கள் மாறட்டும், எல்லா ஸ்பைனல் இஷ்யூஸ் மாறட்டும், எல்லா எலும்புகளுக்குள்ளே தேவ அக்கினி இறங்கட்டும் இப்பொழுதே. லார்ட் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் இப்பொழுதே மாறும்படியாய், எல்லா டஸ்ட் அலர்ஜியும் இப்பொழுதே மாறும்படியாய், எல்லா விதமான பிரீத்திங் இஷ்யூவும் இப்பொழுதே மாறும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அக்கினியை போட வந்தேன் சொன்னீங்க, அது இப்பொழுதே பற்றி எரியும்படியாய் விரும்புகிறேன் சொன்னீங்க. பட்டணத்தை அசைக்கிற, பட்டணத்தை கலக்குகிற ஒரு சபையாய், தேவ ஊழியர்களாய், இங்கே வல்லமையாய் எழும்புகிற தேவ மனிதர்கள் எழும்பட்டும். தேவ மனிதன் மீது நீர் வைத்திருக்கிற பெரிய கிருபைக்காக, அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் தொடர்ந்து நடப்பதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் நல்லவர்.